ஹாய், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் கிரியேஷன். இறால் கருவாடை வச்சு சூப்பராக ஒரு துவையல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இறால் கருவாடை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க. அதில் ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இருந்ததுன்னா அதை ஈஸியாக வறுக்க முடியாது. நம்ம துவையல் செய்கிறதுக்கு இறால் கருவாடை நல்லா வறுத்துட்டு தான் செய்ய முடியும். ஸோ அதில் ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. கருவாடு நல்ல மொறுமொறுப்பாகிற வரைக்கும் அதை நல்லா வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் கையில் லைட்டாக எடுத்து அமுக்கி பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக உடஞ்சி வரும், மொறுமொறுன்னு உடஞ்சி வரும். அந்த பருவம் வர்ற வரைக்கும் அதை நல்லா வறுத்து எடுத்துடணும். வறுத்த இறால் கருவாடை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்சியில் அடிக்க முடியும். இப்போ துவையல் தயார் செஞ்சிடலாம். 1 கப் துருவின தேங்காய், அதோட ஒரு சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக வெள்ளைப்பூடும் சேர்க்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. முழு மிளகாயும் சேர்க்கலாம், வரமிளகாயும் சேர்க்கலாம். தேவைக்கேற்ற மாதிரி உப்பு. அடுத்ததாக புளியும் உங்கள் புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்சியில் ஒரு தட்டு தட்டி எடுத்துடலாம், ரொம்ப அரையக்கூடாது. இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க. இப்போ நாம் வறுத்து வச்ச இறால் கருவாடை சேர்த்துடலாம். இறால் கருவாடை சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் நம்ம மிக்சியில் சேர்த்து ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துடலாம். இந்த கருவாடு நல்லா பொடிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இதில் கருவாடு எதுவுமே தெரியலை, அந்த அளவுக்கு நீங்கள் மிக்சியில் தட்டி எடுத்துக்கோங்க. கருவாடு நல்லா வறுத்துருக்கும், அதனால் அது மிக்சியில் சேர்த்துட்டு ஒரு தட்டு தட்டினதுமே நல்லா பொடிஞ்சு வந்துடும். அதே மாதிரி ஸ்மெல் எதுவுமே இருக்காது. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்துகிட்டு கடுகு கருவேப்பிலை தாளித்து லைட்டாக அதை வறுத்து எடுத்துக்கோங்க. நாம் துவையல் செய்ய போகிறோம், அதனால இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பரான இறால் கருவாடு துவையல் தயாராகிடுச்சு. சூடான சிறுபயிறு கஞ்சியோட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி லெமன் ரைஸ், புளி சாதம் இது கூடயும் இந்த துவையல் சூப்பராக செட் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.